வணக்கம். இந்த வீடியோவில் எந்நாட் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச், க்ரீப்பிங் செயின் ஸ்டிச் அண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச். பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எந்நாட் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ செயின் ஸ்டிச் எப்பயும் போடுற மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கோங்க. எப்பயும் செயின் ஸ்டிச் வந்து நம்ம குட்டியாக போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அந்த த்ரெட்டுக்கு நடுவில் அடுத்த ஸ்டிச் போடுற மாதிரி எடுத்து உள்ளேருந்து நூலை 2 இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ அந்த 2 நூல் வந்துருச்சுல்ல, அந்த 2 நூல் உள்ள திரும்ப நீடில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட செயின் இருக்குது பார்த்திங்களா, அதை பிடிச்சி அப்படியே மேலே இழுத்துட்டு கீழே வந்து நூலை நல்லா இழுத்து விடுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜரி த்ரெட்லேயே ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சில்க் த்ரெட்டில் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ த்ரெட்டை நல்லா பிடிச்சி வெளியே இப்படி மேலே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அந்த த்ரெட்டு உள்ளேயே அடுத்த ஸ்டிச் போடுற மாதிரி நீடில் ப்ரிக் பண்ணி த்ரெட்டை இழுங்க. இழுத்துட்டு இப்போ அந்த த்ரெட்டு உள்ளே வந்து நீடில் விட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்ட செயினை பிடிச்சி மேலே இழுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே வந்து எந்த மாதிரி இழுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற போல் தான் மேலே வந்து பெருசாக நூல் இருக்கிறதோ சின்னதாக இருக்கிறதோ. ஸோ நீங்கள் நல்லா லாக் போடும்போது இப்போ நான் இந்த சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் போட்டுட்டு இப்போ இழுத்துட்டேன். இப்போ உள்ளே வந்து ப்ரிக் பண்ணுறேன். ப்ரிக் பண்ணிவிட்டு மேலே எடுத்துட்டு இப்போ அந்த எடுத்த த்ரெட்டு உள்ளே விட்டு இப்போ இழுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி த்ரெட்டை ஒன்று இழுக்கக்கூடாது, 2ம் சேர்த்து தான் இழுக்கணும். இழுக்கும் போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இழுக்கிறேன், உள்ளேயும் நான் பேலன்ஸ் பண்ணி இழுக்கிறேன். அப்போ தான் நாட்டு ஃபுல்லாக வந்து உள்ளே போயிடும். பட் நீங்கள் ஃபோர்ஸாக அந்த உள் சைடு இழுத்தாலும் த்ரெட்டு வந்து கட் ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண த்ரெட்டு நம்ம எப்படி இழுத்தா எப்படி லாக் வந்து வெளியில் எவ்வளோ நிற்குது, உள்ளே நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.